நான் பிறந்தது இந்த ஊர் வாகவள்ளியில் தான் எங்கள் வீடு இருக்குது. எனக்கு 7 சித்தி இருக்காங்க, எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க. அத்தனை பேரும் இன்னும் ஆண்டவர் அறியாதவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். நான் படித்தது கேத்தலிக் ஸ்கூல். அங்கே ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. எப்போ கிளாஸில் வந்தால் மோட்சமாக நரகமானு பேசுவாங்க. சின்ன குட்டி பிள்ளையா இருக்கும்போது ஒரு நாள் அவங்கள போய் கேட்டேன், மோட்சத்துக்கு போனால் எங்கே எப்படி போகணுன்னு. சும்மா ஏதோ கருங்கலுக்கு போகிற வழி கேட்ட மாதிரி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, மோட்சத்துக்கு போனால் இயேசு சொன்னார் நானே வழி. இயேசுவா? அவ்வளோதான். எங்கள் தாத்தா தொடப்பு குச்சி எடுத்துருவார். நான் இந்துவா பிறந்தோம், இந்துவா சாகணும். சின்ன பிள்ளையிலே ராமாயணம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண சமயம் ராமாயணம் நான் சொல்லணும். அப்படி தான் நான் பழக்கப்பட்டிருந்தேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய. ஆனால் எனக்குள்ள ஒரு விதையை விதைச்சது ஒரு கத்தோலிக்க சகோதரி. நான் மோட்சத்துக்கு போகணுன்னு. இயேசுவே வழி, அவர் எல்லாமே வேறு வழி இல்லை, அவரே நீ ஏற்றுக்கொள்ளணும்னு. ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் இருக்கவங்க கன்வென்ஷனுக்கு ஞானஸ்தானத்துக்கு ரோட்டில் போவாங்க, கண்ணாடி ஓட்ட வழியாக பார்ப்பேன். இன்னைக்கு ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுற ஆளா கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அன்றிலிருந்து என் வாழ்க்கையில் ஒரு கேள்வி, இன்று நான் மரித்தால் நான் எங்கே போவேன்? மோட்சமா நரகமா? மோட்சமா நரகமா எங்க ஒரு கேள்வி. என் கூட படித்த பிள்ளைலாம் சொல்லுவாங்க, மோட்ச நரகம் பாட்டி கதடி. நம்ம ஜாலியாக இருக்கணும், தலையில் நிறைய பூ வைக்கணும், கல்கண்டு குமுதம் படிக்கணும், சினிமா பார்க்கணும், கிளாஸில் ஃபஸ்ட்டாக வரணும். கிளாஸில் ஃபஸ்ட்டு, மேகசீனில் என் ஃபோட்டோ வரும், ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு, பேச்சு போட்டியில் ஃபஸ்ட்டு, நடனம் ஆடுறது கலெக்டர் வந்தால் என்ன தான் கூட்டிகிட்டு போவாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. எனக்கு இதயத்தில் ஒஸ்ட் இருந்தது. இன்றைக்கு நீ மரித்தா நீ எங்கே போவாய் என்கிற ஒரு கேள்வி. எங்கள் அப்பா அந்த பெருஞ்சாண்டி டேமில் அவருக்கு பேர் இருக்கும். எங்கள் அப்பா பேர் எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பெருஞ்சாண்டி டேம் கட்டினதில் அவரும் ஒரு ஆள் தான். அவர் ரொம்ப நல்லவர், காந்தி மாதிரி. எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு யாராவது லஞ்சம் கொடுத்தா வாங்க மாட்டார். அப்போவுமே மோட்டர் பைக் ஒரு நாள், நிறைய வருஷத்துக்கு முன்னால் உண்மையாக இருந்தார். ஒரு நாள் எங்கள் அப்பா செத்துட்டார். கேத்தலிக் சிஸ்டர் போய் கேட்டேன், எங்கள் அப்பா எங்கே இருக்கிறான்னு. அவங்க சொன்னாங்க, சாகாத புழு உள்ள உலகத்தில் அவ்வியாத நெருப்பில் உங்கள் அப்பா இருக்கிறாரு, அதுக்கு பேர் நரகம். சிஸ்டர், எங்கள் அப்பா நல்லவர், நல்லவங்க நரகத்துக்கு போவாங்களா? அது எனக்கு தெரியாது. இயேசுதான் வழி. இந்த வழியாய் வந்தவர்கள், அவர்கள் இயேசுவை வழியாய் வந்தவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள் என்று சின்ன சிம்பிள் சூழ்ச்சி அவங்க சொல்லி தந்தாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, கண்ணீராக வடிச்சேன். நான் ஒரு நாள் நரகத்துக்கு போகிறேன், எங்கள் அப்பாவை நரகத்துக்கு போகிறாரு. படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நடனமாடி ஒரு பிரயோஜனம் இல்லை, தலை நிறைய மல்லிப்பூ வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, எதுவுமே பிரயோஜனம் இல்லை. நான் அழுகிற ஒரு பொண்ணாக தான் இருந்தேன். அப்போ தான் காட்டாத்தரையில் தாமஸ் பாஸ்டர் இருக்கார், அவங்க தங்கச்சி சோபனா, அவங்க இந்த சர்ச்சில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். கேனாஸ் நாட்டேர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நான் அமெரிக்காவில் பண்ணுற பெரிய பெஸ்ட் பிரசங்கம் கேட்குறேன், அதை விட பெஸ்ட்டாக நீங்கள் கைத்தட்ட ரெடியாக இருக்கணும். அந்த கேனாஸ் ஐயா பிரசங்கம் பண்ணுவார், கைத்தட்டி இருக்கலாம்ல. அவர் வயசான காலத்தில் மேடையில் ஏறினானா ஆவியின் கனி பற்றி தான் பேசுவார். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆவியின் கனி பற்றி தான் பேசுவார். அவங்க அந்த பிரசங்கத்தை கேட்குறதுக்கு ஆவலோடு ஓடி வருவாங்க. ரொம்ப ஆத்துமாதாய பணியாளலாம் மாறினாங்க. ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, பத்மா நீ அல்லாத, சந்தோஷமாக இருக்குன்னா படம் பார்த்தா போதும், நீ படம் பார்க்க வரியான்னு. ஐயோ, எங்கள் அப்பா செத்துட்டாரு, எங்கள் தாத்தா வெளியே விட மாட்டாரு, நான் எப்படி படம் பார்க்க வருவேன்னு. அவன் சொன்னா, காசே தேவையில்லை, நீ வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு. எங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க தெரியுமா? கைத்தட்டு ரெடியாக இருங்க, LMS கேம்பஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க. அகஸ்டின் பீட்டர்னு ஒரு வயசான தாத்தா பாஸ்டர் இருந்தார். பழைய ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு படம் காட்டுவார். மூவி ஆரம்பிச்சுட்டு இயேசு சிலுவையில் மறிக்கிற காட்சி வந்தா கத்தி நான் அழுறேன். ஏன் அழுறேன்னு எனக்கு தெரியாது, சத்தமாக நான் அழுறேன். அந்த ப்ரொஜெக்டர் நிறுத்திக்கிட்டு அந்த அகஸ்டின் பீட்டர் ஐயா நான் இருந்த பக்கம் கையை நீட்டி, தங்கச்சிம்மா மோட்சத்துக்கு போறக்கு ஆசையா? சிலுவைதாம்மா வழி. இந்த பாரு, சிலுவையில் எப்படி அடிக்கப்பட்டாரு, நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டாரு. அவரை நீ ஏற்றுக்கொண்டால் உடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், பரலோகம் உனக்கு சொந்தமாக அழைப்பு கொடுத்தாரு. இங்கே கை தூக்கல பார்த்தீங்களா, என்ன குடிப்பீங்கன்னு? அது மாதிரி யாருமே கை தூக்கல. ஆனால் எனக்கு 2 கை மேலே போச்சு. ஏன் போச்சுன்னு தெரியாது. மீட்டிங் முடிஞ்ச நான் அவர்கிட்ட போனேன், அழுதேன்.
என் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். வீட்டுக்கு ஓடி வந்த எங்க அம்மா கேட்டாங்க, எங்கிருந்து நீ வரேன்னு. நான் சொன்னேன், கல்வாரியிலிருந்து வரேன்னு. கல்வாரியா? எங்க அம்மா கருங்கல் கிட்ட இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க போலுக்கு. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. முற்றிலுமா என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். உண்மையான கன்வர்ஷன். அம்மாட்ட சொன்ன, நான் ஏசப்பா பிள்ளைய நான் மாறிட்டேன். எங்க அம்மா அழுதாங்க, தாத்தா ஒண்ணு போட்டு அடிப்பாரு, நீ ஏன் நீ மாறின. எனக்கு நான் காண்டது, நான் கேட்டது என்னால மறுதளிக்க முடியாது. நீங்க இயேசு பிள்ளையா நான் மாறிட்டேன். பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன், ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அகஸ்டின் பீட்டர் வருஷத்துல ஒரு தடவை வருவாரு. அப்ப இந்த கோயிலுக்குள்ள வந்து பின்னால உட்கார்ந்துருப்பேன். அவரை பார்த்தா கடவுளை பார்த்தது மாதிரி இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, என் உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஊழியம் செய்ய நாசம் வந்தது. எங்க அம்மா கருங்கல், பள்ளியாடியிலேருந்து கருங்கலுக்கு பஸ்ல போறதுக்கு காசு கொடுப்பாங்க, வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. 2.5 மைல் காலையில 2.5 மைல் சாயங்காலம் நடந்து 5 ரூபாய் சேர்த்து வச்சு டிராக்டர் வாங்கி ரோட்ல நின்று கொடுப்பேன். என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவோம், பைத்தியக்காரியுமே ரோட்ல கோணி பை வச்சுட்டு நிக்கிறியே, நாங்களாம் எவ்வளவு ஸ்டைலா நிக்கிறோம் பாருன்னு. நான் சொல்ல, எல்லாரும் பைத்தியம், சினிமா பைத்தியம், பூ பைத்தியம், கதை புக்கு பைத்தியம், எல்லா பைத்தியம், நான் இயேசு பைத்தியம், அதுதான் வித்தியாசம்னே. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். நிறைய அடி வாங்கினேன், பல பிரச்சனை வழியாக போனேன். மலையாள மந்திரவாதி வச்சு என்னை மாற்ற பார்த்தாங்க. எந்த மந்திரவாதியும் மாற்ற முடியாது. மந்திரவாதியே சொன்னா, இந்த அம்மா முன்னாலே சாமி வரமாட்டேங்க. எப்படி வருவார்? பெரிய சாமி இங்கே இருக்கு, சின்ன சாமி எப்படி வருவார்? எல்லாமே நடந்துச்சு. யாரால என்ன ஒன்றுமே பண்ண முடியல. அப்படிதான் இங்கே முடிச்சுட்டு நல்ல ஒரு வழி திறந்தது, ஹோலி கிராஸ் காலேஜ். நான் படித்தது சுவாலஜி. அப்பா சொல்லி தந்தது சுவாலஜிக்கு இல்லை, தியாலஜி. மரத்தடியில் டெய்லி மத்தியானம் முழங்கால் படிக்கிட்டு நான் ஜெபிப்பேன். கொல்லாமரம் இன்னும் ஞாபகம் இருக்கு. யார் என்ன லஞ்சவர் பார்க்க முடியாது. எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. டேடி டேடின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். கடைசியாண்டு படுக்கும் பொழுது ஒரு மனுஷனை போல தேவ குரலை கேட்டேன். உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்வாய்? அர்ப்பணம் தந்தையே, என்ன அற்பமான இந்த வாழ்க்கையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். என் செல்வம், என் கல்வி, என் அழகு, அந்தஸ்து, வாலிபம் அத்தனைக்கும் உமக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுத்த நாளை இன்று நான் நினைக்கிறேன். அப்படி என்ன தொடரும். ஆனால் என் மெசேஜுக்கு நான் போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுமா? வேதம் சொல்றது, எந்த தீர்க்கதையும் சொந்த ஊர்ல சேர்த்துக்க மாட்டாங்கன்னு. ஆனா இந்த ஊர் என்னை சேர்த்துக்கிட்டதுக்கு இருகரம் கூப்பி நான் நன்றி சொல்கிறேன். என் பிரசங்கத்தை கேட்க இத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்க. நான் பேசுவது மனுஷ வார்த்தை அல்ல, நான் பேசுவது தேவ வார்த்தை. எனக்கு ஊழியத்தின் தொடக்கத்துல சுவாலஜி படிச்சனால குரங்கு கதை, நரி கதை, எல்லா கதையும் சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், கதை சொன்னா கீழே போகும், வசனம் சொன்னா திரும்பி வரும். எதுக்காக நீ சொல்றத சொல்லி திரும்பி வரும். அதனால கதை சொல்றதை நிறுத்திக்கிட்டு வசனமே நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 மாசம் ஆப்பிரிக்கால ஊழியம் செஞ்சேன். எல்லாம் கருப்பின மக்கள், நம்ம முடி மாதிரி தான் இருக்கும். பள்ளியாடியில் பிறந்த ஒரு பொண்ணு ஆப்பிரிக்கா போய் தனி ஒரு ஹோட்டல்ல கருப்பு மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு 1 மாசம் ஊழியம் செஞ்சேன்னா நீங்களே நினைச்சு பாருங்க எப்படி. என்ன கர்த்தர் தந்த அபிஷேகம். பயப்படுற ஆவி உனக்கு நான் தரவில்லை, அன்பும் தெளிந்த புத்தியும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், ஆவியத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த பள்ளியாடியில் பிறந்து 42 தேசம், ஊரல்ல 42 தேசத்துல பள்ளியாடி நான் சொல்லி இருக்கிறேன். எனக்கு ரட்சிப்பை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன். அப்படி ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்க ஆண்டவர் ஸ்தோத்திரி. உங்க வீட்டு பிள்ளைனா இது ஊரறிந்த உண்மை. எனக்காக ஜெபிக்க மறக்காதீங்க, காணிக்க கேட்க மாட்டேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஜெபம் மட்டும்தான். உங்க கண்ணீரை கர்த்தர் பாதத்துல காணிக்கையா எனக்காக செலுத்துங்க. இன்னும் எத்தனை நாள் தெரியாது. ஃபைனல் மைல் நான் ஓடிட்டு இருக்கிறேன். என் வயசு கேட்காதீங்க, ஃபைனல் மைல் நான் ஓடிட்டு இருக்கிறேன். கர்த்தர் வரும் வரையிலும் இந்த கூட்டத்தை ஜெயத்துடன் முடிக்கிறதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.